ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி நம்ம ஈரலும் சோரட்டியும் வச்சு மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் நல்லா சூடு ஏற்றிக்கோங்க. நல்லா சூடான பிறகு 50 ml நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம ஈரலும் சோரட்டியும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சு எடுத்துக்கணும். அதை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. 2-3 தடவை அதை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்த பிறகு அதை நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் அதுலேயே நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஈரலும் சோரட்டியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்க ரத்த சோகை சரியாயிரும். லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும் லோ ப்ரெஷர் கரெக்டாக சரியாக வந்துடும். தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வேகணும். ஒரு 20 நிமிடம் இது நல்லா வெந்து வரணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இருபது நிமிடம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த தண்ணி பூரா நல்லா சுண்டி வரணும். நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் அது. இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட வச்சு எடுக்கணும். இப்போ நல்லா சுண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பூ, கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.